மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய 4 பேர் கொண்ட குழுவை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அமைத்திருக்கிறது. இந்த குழு பல்வேறு கட்டுப்பாடுகளை வகுக்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ இது குறித்த தகவல்கள் என்ன? காயத்ரி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த திங்கட்கிழமை அன்று மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் சில அறிவுறுத்தல்களுமானது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் 4 பேர் கொண்ட ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழு மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய நேரம், அதே போன்று விடுதிக்கு மீண்டும் திரும்ப வரக்கூடிய நேரங்கள், மாணவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் விரைவில் சமர்ப்பிப்பதற்கான இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதற்கு முன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இரவு 8:30 மணி வரை விடுதியில் தங்கக்கூடிய மாணவர்கள் பல்கலைக்கழக விடுதிக்கு வரலாம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவின் காரணமாக 6:30 மணிக்கு மாணவர்கள் விடுதிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு விதியை தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் விடுதிக்கு தாமதமாக வர நேரிட்டால் முன்கூட்டியே ஹாஸ்டல் வார்டனிடம் தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் இந்த குழுவானது தற்போது தெரிவிக்க இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் தகவல் அளிக்காமல் விடுதிக்கு தாமதமாக வந்தால் பெற்றோர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட உள்ளதாகவும் இந்த 4 பேர் கொண்ட குழு என்பது தற்போது அறிவுறுத்த இருக்கின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக இந்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த குழுவானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக 4 பேர் கொண்ட இந்த குழுவானது பல்வேறு மாணவர்களுக்கு தேவையான பாதுகாப்புக்கு தேவையான உறுதிகள் அனைத்தையுமே அவர்கள் விரைவில் விசாரணை செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணைக்கு பின்னர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்கலைக்கழகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.